திருவண்ணாமலையில் பாறை சரிந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ராஜ்குமார் மீனா தம்பதி அவர்களுடைய 2 குழந்தைகள் பக்கத்து வீட்டு குழந்தைகள் 3 பேர் என 7 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கியிருந்த நிலையில் 6 பேரது உடல்கள் தற்போது மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒருவரது உடலை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த துயர சம்பவம் திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பிரத்யேக காட்சிகளை பார்த்து வரக்கூடிய நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வழியாக பார்த்து வரக்கூடிய நமக்கும் அது ஒரு பேரிடியாகத்தான் அமைந்திருக்கிறது. கண்கலங்க செய்யும் வகையிலும் தழுதழுக்க செய்யும் வகையிலும் இந்த துயர சம்பவம் அமைந்திருக்கிறது என்றே கூறலாம். வெங்கட்ரமணன், நமக்கே இது இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளது பெற்றோரது மனநிலை என்னவாக இருக்கிறது? உற்றார் உறவினர்களது மனநிலை என்னவாக இருக்கிறது? வெங்கட்ரமணன், திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 9 பேர் என்ற நிலச்சரிவில் சிக்கிய நிலையில் 6 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒருவருடைய உடல்களும் தற்போது தேடும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் குழந்தைகளுடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட போதே இந்த பகுதியில் குடியிருந்தக்கூடிய மக்கள் அலறல் சத்தம் என்பது ரொம்ப அதிகமாக கேட்டது. அவர்களது யாருடைய குழந்தை அப்படின்னு அவங்க ஒவ்வொருவரும் கண்ணீரோடு காத்துக் கொண்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அது இல்லாம அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலாகி மண்ணில் புதைந்திருந்த காரணமாக ஊறி போய் இருந்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடாது. அப்படி நம்மளால் திருமணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு உடலை வந்து பெற்றோர்கள் பார்த்து அது தன்னுடைய பிள்ளை தானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா மருத்துவமனையில பெற்றோர்கள் உன் பிள்ளை என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை வந்து செய்வாங்க. அதுக்கு பிறகாக தான் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகுதான் உடல்களை வந்து பெற்றோர்கிட்ட மருத்துவர்கள் கொடுப்பார்கள். அந்த நிலையில நம்ம நினைத்து இந்த பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு வழியை கொடுக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு இது வழியை கொடுக்கும் என்பதை நம்ம நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கிட்டத்தட்ட வயநாட்டுடைய நிலச்சரிவு சம்பவத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சூழல் தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது 6 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உடல் அந்த நிலை என்ன, அவர்கள் தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. முன்பிலிருந்து லேசான மழை பெய்திருந்தாலும் கூட தற்போது மழை தூரல் மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய பட்சத்துல இந்த மீட்பு பணிகள் ஒரு பெரிய ஒரு தொய்வு என்பது ஏற்படும். ஏன்னா அந்த மழையிலிருந்து தண்ணி வரும். இந்த ஏற்கனவே இந்த பிட்டு தோண்டிட்டு இருக்காங்க, அதுல மழைநீர் வந்து தேங்கி அதை சேரும் சகதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தற்போது வரைக்கும் இந்த இடத்துல மீட்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் அனைத்துமே இங்க திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்கள் இது தங்களுடைய குழந்தைகள் தானா அப்படிங்கிறத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அது மிகவும் ஒரு அவ்வளவு வலி வாழ்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்களாகட்டும் ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மக்கள் அது மாதிரி தமிழ்நாடு மக்களுக்கும் இது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் குடியிருக்க உள்ள நிலை என்னவாக இருக்கும்? இதன் பிறகாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பார்களா? ஏன்னா எப்போது நிலச்சரிவு ஏற்படும், ஒரு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போது நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டாலும் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேற இடம் கொடுப்பார்களா அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் விளையிருக்கிறது. எதனால நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் 7ஆவதாக இருக்கக்கூடிய நபருடைய நிலை என்ன, அவரை தேடும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மழை தற்பொழுது பெய்ய தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக விட்டாச்சி அந்த இயந்திரத்தின் மூலமாகவும் அந்த 6ஆவதாக உடல் கிடைக்கப்பட்டுள்ள அந்த இடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் கடைசி நபருடைய அந்த நிலை என்னவாக இருக்கிறது என தொடர்ந்து தேடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட விட்டாச்சி இயந்திரம் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்க செய்தால் தான் தொடர்ந்து அவங்க தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 6ஆவதாக கிடைத்த உடல் அருகே தான் தற்போது மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் அந்த எழுதி நபரையுடைய அந்த நிலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களோ அது கொஞ்சம், ஏன்னா மழை பெய்யும் பட்சத்தில் அது மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும். இந்த பணியை தொய்வுல தடை செய்ய அளவுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா காலையிலிருந்தே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் புதைந்த அந்த 7 பேருக்கும் ஒருவருக்கு ஒரு 1% அவர்கள் உயிரோடு மீட்பதற்கான வாய்ப்புகள் இருந்து விடாதா, அவர்கள் எப்படியாவது காப்பாற்றி விட முடியாதா அப்படின்னா தொடர்ச்சியாக காலையிலிருந்து இந்த இடத்துல மீட்பு பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருந்தாங்க. குறிப்பா அந்த பாறைகள்ல, ஏன்னா பாறைகள் வந்து பெரிய ஒரு சவாலா இருந்தது, மழை ஒரு பெரிய சவாலா இருந்தது. நம்ம மீண்டும் அந்த பாறைகள் மேல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா இந்த மீட்பு பணியால எப்போதுமே
ஒரு மீட்பு பணி நடக்கும் பொழுது அந்த மீட்பு பணியால மீண்டும் இடத்திற்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுரங்கத்துறை அதிகாரிகளோட ஆலோசனை பேர்ல அந்த பாறைகள்ல ட்ரில் மிஷினோ அல்லது அந்த பாறைகளை அப்புறப்படுத்தும் இயந்திரங்கள் மூலியமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபடல. மாலைக்கு பிறகாக தான் ஒரு 5 மணி வாக்கில் தான் ஹிட்டாச்சி என்பது ஒரு கொண்டு வரப்பட்டது. ஹிட்டாச்சி கொண்டு வரும் ஏன்னா இது ஒரு மேடான பகுதி என்பதால் ஹிட்டாச்சி வருவதற்கு ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஒரு உள்ள வரப்போ வீட்டுடைய முகப்பு பகுதியெல்லாம் இடித்து தள்ளி பிறகுதான் பாதை ஏற்படுத்திய பிறகுதான் அந்த ஹிட்டாச்சி இயந்திரம் என்பது உள்ள வந்தது. ஹிட்டாச்சி இயந்திரம் வந்ததுக்கு பிறகாக 2 குழந்தைகள் உடல் என்பது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகாக அடுத்தடுத்த குழந்தைகளுடைய உடல் என்பது பெரியவர் உடல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன அவரையும் மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்துல மழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மீட்பு பணிகளை அவரும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் முழுவதும் என ஏற்கனவே இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த தெருக்களுக்கு வெளியே நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கதவுவது நம்மால் நேற்று வரைக்கும் தன்னோடு விளையாட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த பெரியவர்கள் எல்லாம் நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மண்ணில் புரிந்து அவர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சோகத்தால் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது தெருவுக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மீட்கப்பட்ட அந்த 4 பேர் ஏற்கனவே அந்த மீட்கப்பட்ட 6 பேர்ல அந்த உடல்கள் என்பது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த பெற்றோர்கள் அவர்களுமே அங்க உடன் சென்றிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் தங்கள் குழந்தைகள் தானா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பிறகு பிரேத பரிசோதனை செய்த பிறகு அந்த குழந்தைகளின் உடல்கள் என்பது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படும். காலையிலிருந்து மீட்பு நடைபெற்று வந்திருந்தாலும் கூட மழை, அதே போல பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், அந்த பெரிய மேல இருந்து உரும்பு வந்த பெரிய பெரிய பாறைகள் அதை அப்புறப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக பார்க்கப்பட்டது. சுரங்கத்துறையுடைய ஆலோசனைகள் கேட்கப்பட்டது, பல நிபுணர்களுடைய ஆலோசனைகள் கேட்கப்பட்டது. ஏன்னா கேரளாவுடைய நிலச்சரிவு சம்பவம் நமக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்கு. அதை ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறத நம்ம கடத்துல போய் இருந்ததுனால அதனுடைய தாக்கம் நமக்கு தெரிந்தது. இதுவுமே கிட்டத்தட்ட எனக்கு அந்த கேரளாவுடைய வயநாடு நிலச்சரிவு தான் ஒரு கண்முறை காக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அரசு வருங்காலத்துல இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப இந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுதும் அதை பற்றி பேசாமல் வருங்காலத்துல இது போன்று நடக்காமல் இருக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே 6 பேருடைய உடல்கள் எப்படியாவது உயிரோட மீட்டு விட மாட்டோமா என்றுதான் காலையில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர் பணியாற்றிய நிலையில் மண்ணில் குறைந்த 7 பேர்ல 6 பேர் உடலாக மீட்கப்பட்டிருக்கிறார். உயிரோடு மீட்கப்பட்டிருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உடலாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் தற்பொழுது திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அந்த மீட்கப்பட்ட 6 பேருடைய உடல்கள் என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை தன் குழந்தைதான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை செய்த பிறகாக பிரேத பரிசோதனை தொடங்கி அந்த உடல்கள் என்பது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படும். தற்போது அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உடல்ல ஏன்னா இப்ப மழை பெய்ய ஆரம்பித்திருப்பதன் காரணமாக ஒரு சில மலைத்தூர்கள் அந்த பிட்டில உள்ள அந்த தோன்றாங்க இல்லையா, அதுல தண்ணி தேங்கி நிற்கிறதுனால ஹிட்டாச்சி இயந்திரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியாக கைகள் மூலியமாக அந்த இடத்துல மீட்பு பணிகள் கடப்பாறை மூலியமாக, மம்முட்டி மூலியமாக அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு உடல்களாக மீட்கப்படும் போது அந்த இடத்துல துர்நாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதன் காரணமாக அனைவருமே மாஸ்க் அணிந்து கையுறை அணிந்துதான் அந்த இடத்துல பணியாற்றி வருகிறார்கள். மழை ஒரு வெளிச்சம் ஒரு சவாலாக நிலையில் கூடுதலாக 2 லைட்கள் அங்கு பொருத்தப்பட்டு அந்த ஹிட்டாச்சி இயந்திரத்தோட வெளிச்சத்தோடு மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மண்ணில் புரிந்தவர்கள் உயிரோடு மீட்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உடலாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரின் நிலை என்ன, அவர்கள் மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் மழையும் பெய்து வருகிறது. ஏன்னா எந்த விதமான மீட்பு பணி நடக்கும் பொழுது அந்த மீட்பு பணியால எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுல தொடக்கத்திலிருந்தே இது அவரோ பார்த்து அவர்கள் வேலை செய்தார்கள். ஏன்னா அந்த மீட்பு பணி ட்ரில்லிங் மிஷினோ அல்லது மற்றொரு இடத்துல நம்ம அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல ஒரு அதிர்வை நம்ம கொடுக்கும்போது மீண்டும் அந்த நிலச்சரிவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மண்ணில் குறைந்து இருக்கக்கூடிய நபர்களை எப்படியாவது உயிரோடு மீட்டு விட மாட்டோமா அப்படின்னு தொடர்ச்சியா தேசிய பேரிடர் மீட்பு துறையாகட்டும், தீயணைப்பு வீரர்கள், அதே போல மாநில பேரிடர் மீட்பு துறையினர், தீயணைப்பு துறையினர், காவல்துறை அப்படின்னு எல்லாமே காலையிலிருந்து அவர்கள் எப்படியாவது உயிரோடு மீட்டு விட மாட்டோமா அப்படின்னு தான் தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தற்பொழுது 6 பேர் உடலோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்களை தேடும் பணியும் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ்களும் இந்த கடைசி நபர் அப்படின்னாலும் கூட தொடர்ந்து அவராவது உயிரோடு மீட்க விட மாட்டாரா அப்படின்னு தொடர்ச்சியா ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏன்னா
ஒரு சதவீதம் வாய்ப்பு இருந்தா கூட ஒரு அதிக நேரம் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே அந்த மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக வெண்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிக்கு ஒன்று ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த கடைசி நபர் தற்பொழுது எந்த நிலையில மீட்கப்படுவார் அப்படிங்கிறதும் சூழ்நிலை இருக்கு. அவராவது உயிரோடு மீட்கப்பட்டு மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் இந்த பகுதி மக்கள் இந்த தெருக்களுக்கு வெளியே நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். உள்ளே யாரும் நுழையாதவர். ஆரம்பத்திலிருந்தே இந்த பகுதி மக்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்ப இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் பொழுது அதை அந்த பெற்றோர்கள் அந்த உறவினர்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் அது மேலும் அவர்கள் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்மளாலே நின்று அதை பார்க்க அந்த அளவுக்கு, ஏன்னா மண்ணில ஒரு 24 மணி நேரம் ஆன பிறகாக மண்ணிலே இருந்தனால நிறைய உடல்கள் ஒரு மாதிரி உப்பு போய் அந்த உடல் பார்த்ததுக்கு நமக்கே அவ்வளவு வலியை தரும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எந்த விதமான ஒரு வலியை கொடுப்போம் நினைச்சு கூட பார்க்க முடியல. தற்பொழுது இந்த மண்ணில் புதைந்து இருந்தக்கூடிய நபர்களை 6 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய அந்த நபருடைய நிலைமை என்ன, அவர்களை மீட்பு பணிகள் என்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பணியை தொடர்ந்து நிறுத்தி நின்று கொண்டிருக்கிறார். மீட்பு பணிகள் இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக அதற்கு முன்னதாகவே இந்த மீட்பு பணிகளை முடிக்க வேண்டும். ஏன்னா மழை பெய்யும் பொழுது அது கூடுதலான ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும், ஒரு தொய்வை ஏற்படுத்தும். இந்நிலையில தொடர்ச்சியாக இந்த இடத்துல மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது.